முத்து மீனா பேர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஹிணிக்கு பார்வதி மூலமாக 2 லட்ச ரூபா அமௌண்ட் வாங்கினது தெரிஞ்சதுனால இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படியாவது ஆன்டிக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. பார்வதி வந்துட்டு இந்த அமௌண்ட் கொடுத்தது யாருக்குமே தெரியாது ரோஹிணி, உனக்கு தான் தெரியும், அதனால நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. சப்போஸ் விஜயாவுக்கு தெரிஞ்சா கூட நீ வந்துட்டு நான் தான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னா என்கிட்ட சண்டைக்கு வருவா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க ஆண்டி, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு வக்கீல் மூலியமாவே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேங்க ஆண்டி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்க. தோனி வந்து வித்யாவுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆண்டி கிட்ட 2 லட்ச ரூபா அமௌண்ட் இருக்கு, வக்கீல் கொடுத்தாங்களாமா அப்படின்னு சொன்னோன்னே, ஏண்டியா அந்த அமௌண்ட்டும் நீ விட்டு வைக்க மாட்டியா, நீ வாங்கிப்பியா, அதுலயும் ஏதோ ஒரு பொய் சொல்லி வாங்கிப்பியே. ஆமாண்டி, அந்த அமௌண்ட் விட்டா எனக்கு வேற வழியே இல்லை, ஆன்டி கிட்ட இருந்து எப்படியாவது ஒன்று பொய் சொல்லி வாங்க தான் போறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனது ரோஹிணி வந்து ரொம்பவே சோகமா இருக்காங்க. விஜயா வந்து ரோஹிணியை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன ரோஹிணி, நான் முன்னையில இருந்து பார்த்துட்டே இருக்கேன், ரொம்பவே சோகமா இருக்கேன், என்னாச்சு, உடம்புக்கு இது ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆண்டி, இந்த பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிக்கிறேன், அதுக்கு 2 லட்ச ரூபா அமௌண்ட் வேணும், அது யார்கிட்ட வாங்குறதுன்னு யோசிக்கிறேன், எங்க அப்பாவும் ஜெயில இருக்கிறாரு இல்லையா, அதனால இப்போதைக்கு அமௌண்ட் வேணும், அதுதான் யார்கிட்ட வாங்குறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். விஜயா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம கிட்ட 2 லட்ச ரூபா இருக்கு, நம்ம எடுத்து கொடுத்துடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ரோஹிணி வந்துட்டு ஏதோ யோசிச்சிட்டே இருக்கீங்க போலையாட்டிருக்குங்க ஆண்டி அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. ரோஹிணி வந்து அமௌண்ட்டை வாங்குவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.